வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகராக இருந்த அபிநய் வெறும் 44 வயதில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான காரணம் பற்றியும் உணர்த்தும் செய்தி பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கின்றோம். இன்னைக்கு சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் 2002ஆம் ஆண்டு ஹீரோவாக அறிமுகமான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் அவரது நண்பராக நடித்ததன் மூலமாக பிரபலமானவர் நடிகர் அபிநய். ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலைன்னு சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். மலையாளத்திலும் சில படங்கள் நடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த படங்களும் பெருசாக ஓடலை. அதனால் ஒரு நடிகராக அவரால் ஜெயிக்க முடியல. வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். விளம்பர படங்களில் நடித்தும் டப்பிங் பேசியும் கிடைத்த சொற்ப வருமானத்தை கொண்டு தான் வாழ்க்கையை நகர்த்தியிருக்கிறார். சினிமா வாய்ப்பு சுத்தமாக இல்லாததால் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் அளித்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வறுமை அவரை வாட்டி இருக்கிறது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில தான் அவர் கடைசியாக வாழ்ந்து வந்திருக்கிறார். சரியான கதைகளை தேர்வு செய்யாதது, தொடர் தோல்வி, அவருடைய தாயின் இறப்புன்னு தொடர் போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. இந்த நிலையில தான் அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு அவதிக்குள்ளாகி வந்தார். கடந்த சில மாதங்களாக பல யூடியூப் சேனல்களில் அவருடைய பேட்டியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. துள்ளுவதோ இளமையில் ஒரு ஹீரோ லுக்கில் இருந்தவர் ஆள் மெலிந்து போய் அடையாளமே தெரியாமல் மாறி இருந்ததை பார்த்து ரசிகர்களும் சினிமா துறையினரும் கடும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. விஷயம் தெரிஞ்சு நடிகர் தனுஷ் 5 லட்சம் ரூபாய் உதவி செஞ்சார். கஷ்டப்படும் எல்லோரையும் தேடி சென்று உதவக்கூடிய நடிகர் பாலாவும் அவருக்கு நேரில் சென்று பார்த்து உதவிகளை செஞ்சார். சின்னத்திரை நடிகர் பாலாவும் அபிநய் அவர்களை நேரில் சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னதோட 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கினார். இப்படிப்பட்ட சூழலில் தான் திங்கட்கிழமை அதிகாலை வீட்டிலேயே தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. இறந்த பிறகான புகைப்படத்தில் 2 கைகளையும் கட்டிக்கிட்டு தூங்குவது போல படுத்து கிடக்கிறார். அந்த புகைப்படத்தை நீங்கள் திரையில் பார்க்கலாம். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அவருக்கு வயது வெறும் 44 தான். குடும்பமோ சொந்தமோ அவருக்கு யாருமே இல்லை. சினிமா மூலமாக கிடைச்ச ஒரு சில நண்பர்கள் தான் அவரோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. இறுதிச் சடங்கை எடுத்து செய்யக்கூட ஆள் இல்லை. நடிகர் சங்கமும் நடிகர் பாலாவும் அதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு நடிகனின் வாழ்வு இளம் வயதிலேயே முடிந்து விட்டது. நடிகர் அபிநயின் மரணம் கற்றுத்தரும் பாடம் என்ன? கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. என்ன செஞ்சிருந்தா இவருடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியும்? வணக்கம்ங்க. ஸோ இவரோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறது தெரியும். ஸோ அதுலயுமே லிவர் அதோட வேலை செய்யறத நிறுத்திருச்சு அப்படின்னா நம்ம டீகம்பன்சேட்டட் கிரானிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அசைட்டிஸ், அதாவது வயிறு வீக்கம், மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், அப்புறம் ரத்த வாந்தி, அதாவது வெரிசியல் ப்ளீடுன்னு சொல்லுவாங்க, இல்ல ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி, அதாவது லிவர் கோமா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான இது எல்லா சிம்டம்ஸும் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் போச்சுன்னாவே அதாவது லிவர் அதோட வேலை செய்யறது நிறுத்திடுச்சு. அதை தான் லிவர் ஃபெயிலியர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் ஆன சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாங்க. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு என்ன சார் செலவாகும்? இப்போ நீங்க சொன்ன லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு என்ன செலவாகும்? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டு வெரைட்டியா இருக்குங்க. ஒண்ணு அதாவது நம்ம ஆர்கன் டொனேஷன் மூலமா வருது இல்லைங்களா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு எல்லாமே உறுப்பு தானம் பண்றாங்க இல்லையா. சோ அது மூலமா பண்றது பேரு கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் அவங்களோட அதே பிளட் குரூப்ல இருக்கிற ஒருத்தவங்க அவங்களோட லிவர்ல இருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த லிவர் டொனேட் பண்ணாங்கன்னா அதை எடுத்து வச்சு மாத்தி அது பண்றது பேரு லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவர் ஃபிட்டா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் ஃபிட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்டும் சில அவங்க ஃபிட்னஸ் டெஸ்டும் பண்றதுக்கு ஒரு 1 ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் நான் சொன்ன கெடாவரிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இது ரெண்டுமே தமிழ்நாடு சிஎம் ஸ்கீம் மூலமா இலவசமாகவும் பண்ணலாம். சோ ஒருவேளை இந்த சிஎம் ஸ்கீம் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வெளியில டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25 லட்சம் ரூபாய் செலவாகலாம் இந்த டிரான்ஸ்பிளான்ட். சார், இப்ப யாருக்கெல்லாம் லிவர் சிரோசிஸ் வரும், மதுப்பழக்கம் மட்டும்தான் இதுக்கான காரணம்னு சொல்லிட முடியுமா? இல்லைங்க. சோ லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் நீங்க சொன்ன மாதிரி மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான். சோ மது பழக்கம் இருக்கிறவங்களுக்குனாலதான் லிவர் கெட்டு போகுது. இந்தியாவில மட்டும் 43% தான் அதுக்கான காரணமா இருக்கு. ஆனா மிச்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 55% மேலானது வேறு காரணங்களால் வரலாம். இப்போ ரீசெண்டா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்ற கண்டிஷன்,
ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஸோ மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இந்த காரணங்களால லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இப்போ வந்து அதிகமாயிட்டு இருக்குங்க ரீசன்ட் இன்சிடென்ட்ஸ்ல. இது இல்லாம ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற ஒரு வைரஸ் தாக்குதல் மூலம் அதன் மூலமாவும் லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஒரு 10% இந்தியாவில் இருக்கு. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஸோ இது இந்த 4 தான் வந்து மேஜருங்க. இது இல்லாம காரணமே தெரியாம நம்ம இருக்கிற லிவர் ஃபெயிலியருக்கு பேர் கிரிப்டோஜெனிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாம ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ், இந்த மாதிரி மற்ற ரேரர் காசஸ் ஆஃப் இந்த லிவர் சிரோசிஸுமே இருக்குங்க. ஸோ வெறும் குடிப்பழக்கத்தினால தான் இது வரும்னு சொல்லிட முடியாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சினிமாவில் வாய்ப்பும் நேரமும் சரியாக அமைஞ்சு உச்ச நடிகர்களாகி கோடிகளில் சம்பளம் வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நடிப்பு திறமையால் நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நடிகர் அபிநய் இளம் வயதிலேயே உயிரிழந்திருப்பது எந்த துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது, குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.